அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 2024 புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, ஒவ்வொரு ராசியினருக்கும் இந்த புத்தாண்டில் அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அறிவுறுத்தலை அந்த 12 ராசிக்காரர்களும் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அறிவுறுத்தலை மனதில் இருத்தி கொண்டால் இந்த வருடத்தை மிக எளிமையாக அண்டு ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இந்த ஆண்டை கடக்க முடியும். இல்லாட்டி தேவையற்ற குழப்பம், அறியாமையில் சிக்கல், பிரச்சனைகளை உருவாக்குற மாதிரி ஆகும். ஸோ அதுக்காக தான் ஒரு தெளிவுக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஏன்னா என்னுடைய அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்க்குறப்ப பலர் ஒரு மாதிரி திட்டுற மாதிரி போட்டிருக்காங்க. பலர்னு சொல்கிறத விட சிலர்னு சொல்லலாம். பலர் நல்லா தான் போட்டிருக்காங்க. நீங்கள் கமெண்ட்டை படித்து பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த சிலரும் அவங்களுக்கு அந்த இது நடக்கலை அப்படிங்கிறதால என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அது என்ன தனுசுக்கு ஃபஸ்ட் ரேங்க் போட்டிங்க, இப்போ செகண்ட் ரேங்க் போடுறீங்க அப்படின்னு அந்த இன்னும் மாறி மாறி போடுறீங்க, யூ ஆர் த லையர் அப்படி இப்படின்லாம் ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அவங்கள நான் மதிக்கிறேன். ஏன்னா என் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை அன்போடு வர்றவங்களுக்கு இது என்ன மாற்றி மாற்றி சொல்கிறாருன்னு சரியான புரிதல் இல்லைங்கிறதால தான் ஒரு 1 or 2 minutes அதை பற்றின ஒரு தெளிவை கொடுத்துட்டு அப்புறம் அறிவுறுத்தலை கொடுத்தாக்கா அதை முறையாக இந்த ஆண்டு முழுவதும் சரியாக பயன்படுத்தி கொள்வீர்கள் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு விளக்க உரை. இப்போ முதல்ல அந்த இதை யோசிக்கணும். நான் என்ன தலைப்பு கொடுத்துருக்கேன்? சனியின் இயற்கை விளையாட்டு ஆரம்பம், குருவின் இயற்கை விளையாட்டு ஆரம்பம். அப்படின்னா அந்த வக்ர நிவர்த்தி ஆகிட்டு அது எப்படி வேலை பார்க்கும்? நார்மல் இதில் இயற்கையான அவருடைய சுபாவம் என்ன பாவக ரீதியாக உங்களுக்கு வேலை பார்க்க போகிறார், அதை செய்வாருங்கிறதுக்காக தான் நான் அதை ஒண்டி தான் மையப்படுத்தி சொல்லுவேன். அதற்கு தான் நான் ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன். இப்போ குரு வக்ர நிவர்த்தி ஆகிறப்ப தனுசுக்கு சூப்பராக இருக்கும் 5ஆம் இடத்துல இருக்கிறப்ப, அதனால் அவங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க். அது மாதிரி சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், அதுக்கும் அப்படி கொடுத்துருப்பேன் ஃபஸ்ட் ரேங்க்னு. ஏன்னா 3, 6, 11 இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு. ஸோ அதை வச்சுட்டு தான் நான் அந்த ரேங்க் கொடுத்துருப்பேன். இப்போ நான் அந்த புத்தாண்டு போடுறப்ப, புத்தாண்டுங்கிறப்ப அனைத்து கோள்களையும் பார்த்து சொல்லணும். குறிப்பாக இந்த 4 கோள்களை மையப்படுத்தி தான் கோச்சார ரீதியான பலன்கள் இருக்கும்னு சொல்லி அந்த புத்தாண்டு பலன்கள் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. அதாவது பெரிய கோள்கள், அதாவது ஒரு ராசியை அதிக நாட்கள், அதிக மாதங்கள் கடக்கக்கூடிய அந்த 4 கோள்களை மட்டும் மையப்படுத்திட்டு, அதாவது குரு பகவான் பார்த்திங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை தான். மற்ற கோள்கள்லாம் வெரி ஷார்ட் பீரியடில் இதாகும். சூரியன் மாதத்துக்கு ஒரு வாட்டி, சந்திரன் 2.25 நாள்லேயே ஒரு ராசியை கடந்துட்டுருப்பார். புதன், இதெல்லாம் ஃபாஸ்டான கோள்கள் 2 மாதம் 3 மாதம் அப்படி தான் இருக்கும். வருட கணக்கில் அப்படிங்கிறப்ப குரு பகவான், அடுத்து ராகு கேது 1.5 வருடம், அதற்கு அடுத்தது சனி பகவான் 2.5 வருடம். ஸோ இதை மையப்படுத்தி இந்த 4 கோள்களும் உங்கள் ராசிக்கு ஃபேவரபுளான பலன்களை கொடுக்க போதா, அன்ஃபேவரபுளாக இருக்கா அப்படிங்கிறத தீர்மானித்து அதற்கேற்றபடி தான் ரேங்க்கு, அதற்கேற்றபடி தான் இந்த அறிவுறுத்தலும் கொடுப்பேன். ஸோ நீங்கள் தனித்து பார்த்துக்கணும் அதோட இம்பேக்டை. ஓவரால் இது எப்படி இருக்குங்கிறத இந்த வருட பலன்களில், புத்தாண்டு பலன்கள்லையும் இந்த அறிவுறுத்தல்கள் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போது மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கு இந்த புத்தாண்டில் என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அறிவுறுத்தலை இந்த வருடம் முழுவதுமாக நீங்கள் மனதில் இருத்தி கொள்ள வேண்டும். கண்ணுக்கு படுற மாதிரி ஏதாவது ஒரு செவுத்தில் எழுதி அப்படி ஒட்டிட்டீங்கன்னா நல்லது. அது மனசில் பார்க்குறப்ப ஒவ்வொரு செயல்பாடு அப்பையும் நீங்கள் அதை அறிவுறுத்தலை வச்சுட்டு பண்ணுறப்ப நிதானமாக பிகவ் பண்ண முடியும். இப்போ இவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது லாபமும் செலவும் போட்டி போடும் ஆண்டு. மீண்டும் இவங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன், லாபமும் செலவும் போட்டி போடும் ஆண்டு. இப்போ இந்த அறிவுறுத்தல்லேருந்தே தெரிஞ்சிருக்கலாம், நல்ல தனவருவாய் வரும். மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கு பெரிய அளவுக்கு வரும். அதே அளவுக்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்க. ரொம்ப பெருமைக்காக, புகழுக்காக அப்படியே
ஒரு ஒரு உங்களை அறியாமல் பண்ணுவீங்க. பொதுவிலேயே மேஷ லக்னம் அண்டு மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய். அவர் கொஞ்சம் வேகம் கோவம் உள்ள ஆள் தான். அதை தான் நான் கலோக்கியெல்லாம் மூடுமுட்டி கோள் அப்படின்பேன். சில பேர் அதே மாதிரி சார் உங்களுடைய மூடுமுட்டி இவங்க பேசுகிறேங்கிறாங்க, அதை இயல்பாக எடுத்துக்கிறாங்க. அது தங்களை உணர்றதுக்கு அது ரொம்ப இதுங்க. கர்வம் இருந்தால் தான் கோவம் வரும், மற்றவங்கள திட்டுற மாதிரி வரும். கூலாக அப்படி தான், சரி அவங்க உணர்வு அப்படி ரைட் அப்படின்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்கணும். இப்போ அது இந்த லாபமும் செலவும் போட்டி போடுமான்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 4 கோள்கள் குரு, ராகு, கேது அண்டு சனி பகவான், இவர்களை மையப்படுத்தி தான் நான் இப்போ சொல்கிறேன். குரு பகவான் இந்த ஒரு ஜென்ம குருவாக 1/5/2024 வரைக்கும் தாங்க இருப்பார். ஒரு 4 மாதங்கள், ஃபஸ்ட்டு 4 மாதங்கள் அப்படி இருப்பார். அது கொஞ்சம் சுமாரான பலனை கொடுப்பார். அதற்கு அடுத்தது 2ஆம் இடம் போயிடுவார். 1/5 மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு, தட் இஸ் 2ஆம் பாவத்துக்கு போகிறப்போ சூப்பராக இருக்கும். அவன் யார்? 9-12 குடையவன் 2ல் இருக்கிறப்ப, அதுக்காக தான் சொன்னேன். பெருமை, புகழ், மரியாதை இதற்காக அப்படி செய்கிறது, ஒரு உணர்வு ரீதியாக ஓவராக செலவு செய்கிறது, ஒரு திருப்தி சந்தோஷத்துக்காக கணக்கு வழக்கு பார்க்காம செலவு பண்ணுறது, இப்படிலாம் அவங்களுக்கு பண்ண தோண்டும். அதை தூண்டுவார் அவர். அதை குரு பகவான் அப்படி தான் அவங்கள பிகவ் பண்ண வைப்பார். ஏன்னா அவன் 12ஆம் இடத்ததிபதியாக வந்து அவன் 2ல் உட்கார்றது, அவனே 9ஆம் இடத்ததிபதியாகவும் வர்றதால ஒரு உணர்வுபூர்வமாக ஓவராக செலவு பண்ணுறது, பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும்லாம் நீங்கள் வந்து செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ லாபத்தையும் அவன் கொடுப்பான். லாபத்தை கொடுக்கறதுக்கு சனி பகவான் இருக்கா. அண்டு குரு பகவானும் 2ஆம் இடத்துல இருக்கிறப்ப தன வருவாயை கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா தனக்காரகன் அங்கே இருக்கிறப்ப காரகோ பாவனாஸ்திங்கிற மாதிரி வரும். அதாவது கொடுத்து கெடுக்கிற மாதிரி குரு பகவான் பண்ணுவார். நிறைய தன வருவாயை சனி பகவான் கொடுக்குறார். 10-11 கூடையுமே 11லேயே ஆட்சி. ஸோ இப்போ குரு வந்து ஃபேவரபுளாக இருக்குது. வருடத்தில் 8 மாதங்கள். சனி பகவான் இந்த வருடம் முழுவதுமாகவே சூப்பராக இருக்கார். 11ஆம் இடத்துல இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கிறார். என்ன நீங்கள் பேராசையோடு செயல்படக்கூடாதுங்கிறத பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதை ஒண்டி பண்ணிக்கணும். ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்துட்டு பெரிய அளவுக்கு லாபம் நன்மைகளை அடையணும். ஒன்று அறியாமையை வெளிப்படுத்துகிற மாதிரி நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. அடக்கி வாசிச்சுக்கணும். ஒன்றுமே தெரியாத ஆள் மாதிரி எல்லா கடவுள் அருள் அப்படின்ட்டு பண்ணுறப்ப அதெல்லாம் ஒரு ஆன்ம சாதனை பண்ணக்கூடிய அன்புள்ளங்களுக்கு அது வரும். ஸோ குரு சூப்பர், ஒரு 4 மாதம்தான் சுமாராக இருக்கார். அண்டு சனி பகவான் வருடம் முழுவதுமே சூப்பர். அதனால தான் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்து உச்சம் தொடு ராசியில் கொடுத்துருப்பேன், 90% மார்க் கொடுத்துருப்பேன். அண்ட் இந்த ராகு கேது எடுத்துட்டீங்கன்னா, ராகு பகவான் 12ல் இருப்பது, அவரும் செலவுகளை மன நிம்மதி குறைவை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கார். அவர் நாட் ஃபேவரபுளாக இருக்கார். பட் 6ல் இருக்கிற கேது சூப்பரான பலன்களை தருவார். கேது ஆக்சுவலாக உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு அந்த செவ்வாய் அவருக்கு ஒத்த பலன்களை கொடுப்பார். அவரை வந்து நிழல் செவ்வாய் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு பாவிகள் 6ஆம் இடத்துல இருக்கிறப்ப சூப்பராக இருக்கும். எதிரிகள் பயப்படுவார்கள். பெரிய அளவுக்கு காரிய வெற்றி, களத்தில் இறங்கி விளையாடுறதுங்கிறதெல்லாம் பண்ணுவீங்க. என்ன கேதுன்னு இருக்கிறதால ஆராய்ச்சி குணம், குழப்பம் இதெல்லாம் வரும். கொஞ்சம் மெடிடேட்லாம் பண்ணிக்கணும். பண்ணுறப்ப எல்லாம் அவன் அருள் அப்படின்னு சூழலுக்கு இங்கே என்ன சொல்லுதோ அதை அப்படியே செய்வீங்க. பெரிய அளவு சக்ஸஸ், பெரிய அளவு நன்மை இருக்கும். இப்போ இந்த 4 கோள்கள் வந்து அதை வச்சு தான் தீர்மானிக்கிறதுன்னு சொல்கிறதுல ஒரு கோள் மட்டும், ராகு மட்டும் கொஞ்சம் சுமாரான பலன்கள் இல்லாட்டி கெட்ட பலன்களை தருகிறார். 3 கோள்களும் சூப்பராக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன். என்ன செலவு ஓவராக வருங்கிறப்ப சுப செலவுகளாக பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப நல்லது. உங்களுக்கு 5ஆம் இடத்ததிபதி புத்திக்குரிய இந்த சூரியனும் மாதம் ஒரு வாட்டி, ஒவ்வொரு மாதமும் இடப்பெயர்ச்சி ஆகிறதால மாதம் வித்தியாசமாக செலவுகள் பண்ணிட்டு பெருமை புகழுக்காக அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அண்டு சந்திரன் உங்களுக்கு 4ஆம் இடத்ததிபதியாக வரார். கொஞ்சம் ஆன்ம சாதனையெல்லாம் பண்ணிக்கிறப்ப தான் மனக்குழப்பம் வராது. ஏன்னா அவர் 2.25 நாளில் ஒவ்வொரு ராசியை கிடக்கிறப்ப ஏன்னா செலவுன்னு வர்றதால கவனமாக இருக்கணும். அண்டு
செவ்வாய் பார்த்தீங்கன்னா 2-3 வருடத்திற்கு 2-3 மாதத்திற்கு ஒரு வாட்டி கடக்கிறப்ப அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த 4 கோள்கள் தான் ப்ரிடாமினண்ட்டாக வரும். அது அப்பப்போ நான் மாத அறிவுறுத்தல்கள் சொல்கிறப்ப அந்த கோள்களெல்லாம் கவனத்தில் வச்சுட்டு சொல்லுவேன். இந்த மாதத்துக்கு நாட்களுக்கு சில நாட்களுக்கு இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய கோள்களை மையப்படுத்தியும் இதையும் இப்போ எடுத்துக்கிட்டு தான் சொல்லுவேன். மெயினாக பெரிய கோள்களை எடுத்துகிட்டு தான் சொல்லணும். அது மாத அறிவுறுத்தலை பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வருடம் 2024 மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கு அபரிமிதமான லாபங்களும் அதற்கு ஈக்குவலாக செலவுகளும் பண்ணுவீங்க. கொஞ்சம் சுப செலவுகளாக நீண்ட நாள் நன்மை தரக்கூடிய செலவுகளாக பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருள் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.